நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் சம்பவம் அப்படின்ற மாதிரி சம்பவத்தை நடத்தி காட்ட போறாங்க நம்ம மல்லி. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்கு பிடிச்ச மல்லியா மாறிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பா நான் செய்யவே மாட்டேன். இதுக்கப்புறம் என்ன யார் யார் கதற அளவிட்டாங்களோ அவங்க எல்லாரும் நான் கதற ஓட விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இதுன்னு போயிட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு கார் நிற்குதுல, இது எல்லாமே பண்ணது அன்னபூர்ணி இல்லைங்க, மிஸ்டர் ஆறுமுகம். எதுக்குடா அந்த கம்யூனிட்டி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்டே நாங்கள் ஒரு ரூட்டில் போயிட்டு விஜய்கிட்டேருந்து வெண்பாவை பிரிக்கணும்னு பார்த்தா நீ ஒரு ரூட்டில் போயிட்டு மல்லியை பிரிக்கணும்னு பார்க்குறியா? அங்கே பாரு, மல்லியை அவங்களோட இருக்கட்டும், இல்லாமல் போட்டால் அந்த கரும கண்ட கசடாலாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு என் பேத்தி என் கொடுக்கணும். என் பேத்தி என் கூட வந்தால் தான் எனக்கு சந்தோஷம். அவங்க ரெண்டு பேரும் எப்படியான எக்கடான கெட்டு போயின்னு போகிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை சுத்தமாக ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் குட்டியை குழப்பணும்னு சொல்லிட்டு நினச்சேன். மவளை அவ்வளோதான் உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ராஜேஸ்வரி தான், டே என்னடா என்ன கிளப்பிட்டேன் எங்கிட்டேவா, நான் யார் தெரியுமா? உடனே நம்ம நிஷ் பக்கம் இருக்காங்கல்ல நிஷா, அவங்க இருந்துன்னு, என்னம்மா ராஜேஸ்வரி, பழைய ராஜேஸ்வரி மறந்துட்டியா யார் என்ன எங்கிட்ட எப்படி கெஞ்சனன்றத? ஏதோ கொஞ்சம் சொத்தெல்லாம் திருடி சுற்றியாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நினச்சேன். இப்போ கூட நான் கேஸ் போடலாம் தெரியுமா? இந்த மாதிரி வெண்பாவுக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குது, இது வந்து பாட்டன் சொத்து தான், பேத்திக்கு பங்கு இருக்குது, பேத்தியோட கையெழுத்து எதுவுமே இல்லாமல் இவ ஆட்டே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு கேஸ் போட்டு இந்த கேஸ் இழுத்தடிக்கலாம். பார்க்கலாமா ஆரம்பிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக் விட்றாங்க. உடனே பார்க்கமே ராஜேஸ்வரி இருந்துன்னு, சரி ஓகே நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்க, நான் இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு அணி புடுங்காம இருந்தாவே எங்களுக்கு சந்தோஷம். தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுற அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ தலையிட்டு தேவையில்லாத கான்செப்டை கிரியேட் பண்ணி எங்களை ஒரே அடியாக நீ அழிக்கலான்னு பார்க்குற, அது என்றைக்கும் நடக்காது. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கும். இதுக்கப்புறம் இந்த கான்செப்டை நீ மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. வார்த்தைகளே ஒரு பக்கம் அள்ளி சாப்பிட்டு போகிற அளவுக்கு திறமசாலியாக வருங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணாங்க. ராஜேஸ்வரி ஃபோனே எடுக்கல, ட்ரூன்னு போயினே இருக்குது. ராஜேஸ்வரி திடீர்னு அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுப்பா விஜய் தம்பி, எதுக்குப்பா ஃபோன் பண்ண? ஏன்க்கா நீ எல்லாம் மனுஷி தானா? கேவலமாகவே இல்லையா, வெக்கமாகவே இல்லையா அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு? ஏதான ஒன்று கேவலமான வேலை செஞ்சு என்கிட்ட இருந்து மல்லியை பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கீங்களே, இதெல்லாம் கேவலமாக இல்லையா உங்களுக்கு? எதுக்குன்னா மானங்கட்ட பொழப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டே தம்பே, வார்த்தை முக்கியம் கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வார்த்தை மயிரெல்லாம் எங்களுக்கு தெரியும், என்கிட்ட அந்த வார்த்தையை பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் பண்ணுறது தப்பு. சும்மா இன்னொரு டைம் மல்லி விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்க, இப்போ இருக்கிற விஜய் அப்போ இருக்க மாட்டான். அப்போ அந்த விஜய் தூங்கின்னு இருக்க மாட்டான், எழுநாட்டம் வச்சுக்கோங்க, போட்டு தள்ளிட்டு போயின்னு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குரங்கு சேட்டை தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. ரஞ்சித் வந்து பக்கம், மாமா இந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணல, ஏன் கோவப்படுறாரு? அடி நம்ம ஒன்றுமே பண்ணல, உனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பண்ணதெல்லாம் ஞாபகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி விடுங்க அதெல்லாம் இப்போ எதுக்கு ஞாபகம் படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்குங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் பயமாக பதட்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் தாங்க இருக்கு மேட்ரையை வச்சு செஞ்சு விட போகிறாங்க. இதுக்கப்புறம் யார் வந்தாலும் எவர் வந்தாலும் நை பாபு நை செல்லோ ஜருகண்டி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடக்க போகுது. பாப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அப்படி என்னடா விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கேட்குறீங்க. அது என் காதல் நல்லா குயின்னு ஓசை வருதுங்க. அப்படி என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு தரமான சம்பவங்கள் 4 வகைப்படும், அதில் ஒரு வகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை கூட்டு சொல்கிறாங்க. இதப்பா ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. இதுக்கு மேலே புருஷன் நல்லா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும், நான் இந்த குடும்பத்தை விட்டு போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தவறான முடிவு எதனா எடுத்து அந்த மவளை தேடி வந்து வெட்டுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மிரட்டிடுறாரு. உடனே ரஞ்சிதம் ஒரு பக்கம் இருந்துன்னு ராஜேஸ்வரி கிட்ட, ராஜேஸ்வரி அம்மா என்னம்மா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, நம்மளை எதனா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சியோ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.